Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான உத்தரவை தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அதற்கான அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார். குமரகுருபரன் மாற்றப்பட்டு புதிதாக சமீரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், பல்வேறு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? பிரியதர்ஷினி, தமிழக அரசாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில துறை வாரியான அதிகாரிகள் மாற்றம் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக நடைபெற்றக்கூடிய மாற்றங்கள்ல இன்று சில முக்கிய துறைகளுடைய மாற்றமாக வந்திருக்கிறது. ககன்தீப் சிங் பேடி தற்போது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ககன்தீப் சிங் பேடி தமிழகத்தினுடைய அடுத்த தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுனால தற்போது அவர் நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நகராட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது முதலமைச்சருடன் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அந்த துறைக்கு ககன்தீப் சிங் பேடி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மூத்த IAS அதிகாரியாக இருக்கக்கூடிய அமுதா IAS கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக இருந்தார். முன்பு பேரிடர் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய செயலாளராக இருந்த நிலையில தற்போது அவர் உணவுத்துறை கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விளையாட்டுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்த சத்யபிரதா சாஹூ தற்போது நீர்வளத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆதவர்ஜுனா நியமனம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த இடத்துக்கு ஜடக் ஜிரு IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். போக்குவரத்து செயலாளராக தற்போது வள்ளலார் IASம் அதே போன்று பழனிசாமி IAS வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோன்னா சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக சமீரன் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சமீரன் IAS ஏற்கனவே சென்னை மாநகராட்சியினுடைய இணை ஆணையர் பொறுப்புகளில் பணியாற்றிருந்தார். சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது பணிகள் மேற்கொள்ளக்கூடிய துறையினுடைய சென்னை மாநகராட்சியினுடைய இணை ஆணையராக இருந்தார். அதன் பின்பு அவர் வாட்டர் சப்ளை போர்டு துறைக்கு மாற்றப்பட்டிருந்தார். தற்போது சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக குமரகுருபன் இருந்த இடத்துல அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக குமரன் குருபன் IAS நியமனம் செய்யப்பட்டு பணியாற்றி வந்த நிலையில் தற்போது அந்த இடத்துக்கு சமீரன் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். துறை வாரியாக அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்தந்த துறைகளுக்கு அமைச்சர்களுக்கு ஏற்றவாறும் அதே போன்று கடந்த ஆட்சியில தொடர்ந்து ஒரே துறையில பணியாற்றி வந்தக்கூடிய IAS அதிகாரிகள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு அதிகாரிகளுடைய நியமனம் என்பது நடைபெற்றிருக்கிறது. பிரியதர்ஷினி, முக்கிய துறைகளோட செயலர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கான உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது மேலும் தொடர வாய்ப்பு இருக்கா? இன்னும் பல்வேறு துறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சந்தானம்? நிச்சயமாக தமிழ்நாடு அரசாக புதிதாக தமிழக வெற்றிக்காக அமைந்திருக்கும் நிலையில் தற்போது அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கூடிய துறைகளுக்கான மாற்றம் குறிப்பாக நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் தமிழக முதலமைச்சர் விஜய் 2 முதல் 3 துறைகளுக்கான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். அந்த ஆலோசனைகளுக்கு பிறகு துறை வாரியான அதிகாரிகளும் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் தான் தற்போது பொதுப்பணித்துறை அதே போன்று நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளுக்கான IAS அதிகாரிகள் மாற்றம் பெற்றிருக்காங்க. நமக்கு குறிப்பிட்டு பார்க்கணும்னா இன்று வந்திருக்கக்கூடிய பெருவாரியான துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமனம் என்பது நடைபெற்று இருக்கிறது. அந்த அமைச்சர்கள் நியமனம் நடைபெற்று முடிந்த நிலையில் அந்த துறைகளுக்கான IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க பார்க்கிறோம். வரும் வாரத்தில் அமைச்சருடைய விரிவாக்கம் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்திற்குள்ளாக ஆளுநர் கேரளாவிலிருந்து தமிழகம் வந்த பின்பு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தரப்பிலிருந்து இதற்கான கடிதம் வழங்கப்பட்டு மேலும் ஒரு 15 அமைச்சர்கள் காங்கிரசினுடைய தரப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதில் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களும் அமைச்சர்களாக புதிதாக நியமனம் செய்யும் பட்சத்தில் இந்த அதிகாரிகளுடைய மாற்றம் என்பது தொடர்ந்து இருக்கும். அமைச்சர்களுக்கு ஏற்றவாறு துறையினுடைய செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு அந்த துறை மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நம்ம நோக்கத்தில் அதிகாரிகள் நியமனம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா சித்திக் IAS
முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் நிதித்துறை அமைச்சர், ஒன்றிய நிதித்துறை அமைச்சராக இருக்கும் போதே அவரோடு பணியாற்றி வந்தவர். நிதி மேலாண்மை குறித்து மிக புரிதல் இருக்கக்கூடியவர் தான் நிதித்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்திருந்தாங்க. சுகாதாரத்துறை தமிழகத்தின் மிகப்பெரிய மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய நிலையில் தான் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய தாரேஷ் அகமது IAS அவரை மீண்டும் மருத்துவத்துறையினுடைய செயலாளராக நியமனம் செஞ்சாங்க. செந்தில்குமார் IAS மருத்துவத்துறையிலிருந்து தமிழக முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் ஒன்றாக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். எனவே துறை ரீதியான அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படும் வேளையில அதற்கான துறையினுடைய செயலாளர்களும் அதற்கேற்றவாறு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது இந்த வாரத்துக்குள்ள அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்று முடிந்தவுடன் அதற்கேற்ற செயலாளர்களும் மாற்றம் வரும் அப்படின்றதுதான் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. பிரியதர்ஷினி, முக்கிய IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க இதற்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுல வகித்து வந்த பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அவங்களோட பின்னணி குறித்தும் குறிப்பிட முடியுமா சந்தானம்? நிச்சயமா. ககன்தீப் சிங் பேடியை பொறுத்த வரைக்கும் இந்த தற்போது ஊரக உள்ளாட்சியினுடைய செயலாளராக இருந்தார். அதற்கு முன்பு சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்தார். அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் துறைகள்ல பல்வேறு பேரிடர் காலங்கள்ல முக்கிய அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் ககன்தீப் சிங் பேடி IAS. அவர் தலைமை செயலாளராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் தற்போது நகராட்சி நிர்வாகத்தினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். முதலமைச்சரிடம் நகராட்சி நிர்வாகம் இருக்கிறது. அதே போன்று அமுதா IAS கடந்த ஆட்சி காலத்துல தமிழக அரசினுடைய ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் துறையை அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. குறிப்பா மாணவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கூடிய 1000 ரூபாய் நிதி உள்ளிட்ட திட்டங்கள், அதே போன்று மகளிர் உரிமை தொகை திட்டங்கள் உள்ளிட்ட திட்டங்கள்ல மிக சிறப்பாக செயல்பட்டு வந்த அதிகாரியாக அமுதா IAS இருக்கிறார். பல்வேறு பேரிடர் காலங்களில் முன்னின்று செயலாற்றிய பல்வேறு காலங்கள், அதாவது அதிமுக திமுக என 2 ஆட்சி காலத்திலையும் முன்னின்று பணியாற்றியக்கூடிய ஒரு IAS அதிகாரியாக அமுதா IAS இருந்தாங்க. தற்போது அவர் ஃபுட் சப்ளைஸ்னுடைய துறையில நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல பார்த்தோன்னா சத்யபிரதா சாகு நீண்ட காலமாக தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டு வந்தார். அதன் பின்பு விளையாட்டுத்துறை செயலாளராக இருந்த அதுல்யா மிஸ்ரா ஓய்வு பெற்ற பின்பு அவர் விளையாட்டுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். தற்போது அவர் நீர்வளத்துறை செயலாளராக மிக முக்கிய ஒரு பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜடக்ஜிரோ IAS பல்வேறு தமிழகத்தினுடைய முக்கிய பொறுப்புகள் இருந்து வருவதால் தான் தற்போது பொதுப்பணித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. தட்சிணாமூர்த்தி IAS பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சமீரன் IAS பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி சென்னை மாநகராட்சியில ஏற்கனவே அனுபவம் கொண்டவர், இணை ஆணையராக பணியாற்றி இருக்கிறார். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஆணையராக ஒருவர் இருந்தால் கூட ஒவ்வொரு துறைக்கு கல்வி, சுகாதாரம், அதே போன்று பணிகள் என 3 இணை ஆணையர்கள் இருப்பாங்க. அப்படி சென்னை அரசுடைய ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர் ஏற்கனவே பார்த்திருக்காரு. குறிப்பா சென்னை மாநகராட்சியில் நடைபெறக்கூடிய பணிகள், மழைநீர் வடிகால் உள்ளிட்ட முக்கிய பணிகளை அவர் ஏற்கனவே கண்காட்சி அவர் கீழே நடைபெற்றிருக்கிறது. அவர் தற்போது சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்ட பட்சத்துல தொடர்ச்சியாக அவர் கூடுதல் புரிதலோடு இந்த சென்னை மாநகராட்சியுடைய நடைபெறக்கூடிய திட்டங்களை நடத்தி முடிப்பார் என்ற எதிர்பார்ப்போடு அவருக்கு அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி சந்தானகுமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.